ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். ம், கண்ணை வேணா மூடிக்கோங்க. இல்ல பரவாயில்ல. ஜீவா, இந்த வியூ ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல? ஆ? எனக்கு மூச்சை முட்டுற மாதிரி இருக்கு. ஏங்க அம்மா. பயப்படாதீங்க. இங்க பாருங்க, ஆ, கண்ணை மூடிக்கோங்க. ஆ? ஆ. சீரியஸாவே அமேசிங்கா இருக்கு. அட, ஒண்ணும் இல்லைங்க. பயம்லாம் போயிடுச்சா? உயிரே போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த பயம் போயிடுங்க. நீங்க என் கூட வந்தீங்கன்னா நான் எத்தனை தடவை வேணாலும் வருவேன். அதுக்கு என்னங்க, வாரம் வாரம் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா. நீங்க கூட்டிட்டு வரீங்களோ இல்லையோ, நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தோ அங்க ரோலர் கோஸ்டர் இருக்கு, அங்க போயிடலாமா? இன்னும் கொஞ்ச நேரம். ஆ, ஆ, ஆ. நீங்க தான் வருவீங்கல்ல, போலாம். ஆ, போலாம். ஒரு செல்ஃபி, உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஆ ஆ, ஆ எடுக்கலாம். ஆ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் முகத்துல இவ்வளவு பெரிய சிரிப்பை இப்பதான் பாக்குறேன். இந்த சிரிப்பு அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு சீக்கிரமே என் கூட வாழ ஆரம்பிச்சிட்டு வருங்கிற நம்பிக்கை எனக்குள்ள கொடுக்குது. நான் ஜீவா கூட இப்படி சந்தோஷமா இருக்கேன்றது காவியாவுக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏய் பாத்து. சரிக்கா. ஜீவா, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. இல்ல, தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நான் கேக்குறேன். தப்பா நினைக்க மாட்டேங்க, கேளுங்க. நீங்க லவ் பண்ணீங்கல்ல, அந்த பொண்ணோட இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்திருக்கீங்களா? சாரி ஜீவா, நான் கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சாரி, உங்க மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன்ல. நீங்களே மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நான் ஞாபகப்படுத்திட்டேன். ஏன் தப்புதான். பரவாயில்ல விடுங்க. பசங்களாம் விளையாடி பசியா இருப்பாங்க, அவங்கள ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சிடலாம். ம்.
என்ன சாப்பிடுறீங்க? ஆ, மசாலா தோசை. மசாலா தோசை? இல்ல இல்ல வேண்டாம். ஆ, ஆ, பிரியாணி? வெஜ் பிரியாணி. டீ காஃபி ஏதாவது வேணுமா? ம்ஹும். சரி. இந்தாங்க. நீங்க சாப்பிடலையா? இல்ல, ஆக்சுவலா ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்றாங்க. ஒரு பிரியாணி தான் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, ஷேர் பண்ணிக்கலாம். ஆஹா, இல்ல இல்ல, எனக்கு பசிக்கல. நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுறதா இருந்தா நான் சாப்பிடுறேன், இல்லைன்னா எனக்கும் வேண்டாம். இல்ல இல்ல, பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா நீங்க சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். ஆம். ம். சரி, ஷேர் பண்ணிக்கலாம். ம். நல்லா இருக்கும், நீங்களும் சாப்பிடுங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுங்க. ஏங்க, யாருக்கு அனுப்புறீங்க? காவ்யாவுக்கு. நம்ம எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் காவ்யாவுக்கு சென்ட் பண்றேன். நீங்க என் கூட வெளியில வந்திருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. நீங்களும் சாப்பிடுங்க. ஏங்க ஏங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க. தேங்க்ஸ். காவ்யா தான் நினைப்பா, நாம எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கோம், பிரியா அங்க ஜாலியா ஜீவாவோட ஃபன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைப்பா. The change has begun, and this is the moment I was waiting for. பார்வதி, பார்வதி. வரேங்க. என்னங்க? பார்த்தி எங்க? ஏதோ ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட்னு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தானே, போய் பார்த்துட்டு வந்துட்டானா? சும்மா தான் இருக்கானா? அவனை என் கூட வர சொல்லு. சைட்டுக்கு போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் வேலை இருக்கு, உதவியா இருக்கும். அக்கா, மாமா கேள்வி மேல கேள்வி கேட்டே இருக்காரு, ஏதாவது பதில் சொல்லி சமாளிக்கா. ஏதாவது சொல்லு. கொஞ்சம் இருங்க தம்பி, சொல்றேன். என்னங்க? என்ன ரெண்டு பேரும் ஏதோ முணுமுணுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அது வந்துங்க, பார்த்தி அவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு, அதனால காவியா கூட போக முடியாதுன்னு சொன்னா இல்லைங்க. ஆமா, அதுக்கு என்ன? அது உண்மை இல்லைங்க. என்ன சொல்ற பார்வதி? காவியாவுக்கு அவன் கூட வரதுல விருப்பம் இல்லையா, அதனாலதான்
அவன் அப்படி சொல்லிருக்காங்க. நிஜமாவா சொல்ற? ம், காவியாவா அப்படி பண்ணா? ஆமாங்க. அதனால அவனும் அவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட், சைட்ல வேலை அப்படின்னு நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்காங்க. எனக்கு ஒண்ணும் புரியல பார்வதி. என்ன நடக்குதுங்க? மாமா என்ன நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கும். காவியா வர வேண்டாம் தானே சொன்னா, ஆனா பார்த்தி மாப்பிள்ள விடலையே. காவியாக்கே தெரியாம அவ கூட ஒரே பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? பார்த்தி ஃபுல் ஸ்விங்ல இறங்கிட்டா மாமா. அவ காவியா மனச மாத்தாம விட போறது இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் அதனாலதான் அவளை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான். ஏதோ சினிமா டிராமா கதை சொல்ற மாதிரி இருக்கு. ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி பசங்க பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யறது சகஜம்தான். ம். ஆனா பொண்டாட்டியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒருத்தன் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? எனக்கு ஒண்ணும் புரியல மாப்பிள்ள. ஆ, ஏங்க எப்படியோங்க 2 பேரும் மனசு ஒத்து போய் சந்தோஷமா இருந்தா நமக்கும் சந்தோஷம் தானுங்க. அது சரி பார்வதி, ஆனா மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பார்த்தி ரொமான்ஸ்ல உங்களே மிஞ்சிடுவான் போல தெரியுது. மாப்பிள்ள என்ன 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 சொல்றீங்க? நாங்க ஒண்ணு சொல்லல மாமா. ஒரு அப்பாவி மாதிரி அப்படியே மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி, அதுக்கப்புறம் எப்படி, உங்க ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாமே நமக்கு தெரியுமில்ல. நீங்க அப்பா 8 அடி பாஞ்சிங்க, உங்க பிள்ளை 16 அடி பாஞ்சிட்டால. சரி சரி விடுங்க, நம்ம புராணம் இப்ப எதுக்கு? பார்த்தியும் காவியாவும் இப்ப எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க அத சொல்லுங்க. காவியா கூட பெங்களூருக்கு பஸ்ல ஒண்ணா போயிட்டு இருக்காங்க. ஓ மாமா அது மட்டும் இல்ல, அப்பப்போ ஃபோன் பண்ணி எங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு. ஒரு ரன்னிங் காமெண்ட்ரி. இப்போ ஆக்சுவலா we are waiting for his next அப்டேட். ஆஹா, அக்கா ஃபோன் கையில இருக்கல. என்னவோ மாப்பிள்ள, ஆக மொத்தத்துல அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுலதான் நம்ம சந்தோஷமும் இருக்கு. வேற என்ன வேணும்? மாப்பிள்ள, அந்த அப்டேட்னு ஏதோ சொன்னீங்களே, அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா ப்ளீஸ் அப்டேட் மீ ஆல்சோ. ஓகே அக்கா, ஆ? ஒரு வழியா சமாளிச்சிட்டோம். ஆமா தம்பி, அப்டேட் செக் பண்ணு. ஏதாவது மெசேஜ் பண்ணிருக்கானான்னு பார்க்கலாம். என்னக்கா விட்டுட்டேன்? அட போக்கா.
கபடி 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 என்னன்னு தெரியல, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பசங்களை இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்க சந்தோஷப்படுறத பாக்குற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்ல. மனசுக்குள்ள ஒரு மாதிரி குறுகுறுன்னு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. இந்த நாளை என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாது. இனிமே மாசத்துக்கு ஒரு தடவை பசங்களை இந்த மாதிரி கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா இது அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், ஒரு மாதிரி நல்ல ரிலீஃபாகவும் இருக்கும். நீங்க சொல்றது சரிதான். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டே அவுட் அவங்களுக்கு தேவைதான். அக்கா அக்கா நம்ம விக்கிக்கா அக்கா விக்கி தண்ணிக்குள்ள போயிட்டேங்க்கா. அங்கிள் வாங்க அங்கிள். அக்கா வாங்க அக்கா, அந்த இடத்துல தண்ணிக்குள்ள போயிட்டான். ஐயோ பிரியா பிரியா விக்கி பிரியா விக்கி டேய். இல்லைங்க, எங்கங்க போறீங்க? ஐயோ, விடுங்க ஜீவா. பிரியா. ஜீவா விடுங்க. ஆனா பயங்கரமா வருது, நானே போறேன். விக்கிய காப்பாத்தணும் ஜீவா. ஐயா, சொன்னா கேளுங்க மேடம், இங்க வாங்க. நீங்க நில்லுங்க, நான் வரேன். நீங்க வாங்க.